அந்த மனுஷன் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்குது. லேட் ஆனவனையும் இவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அதுக்கப்புறம் வாக்குவாதம் நடந்து ஒரு கட்டத்தில் இந்த லேடி செருப்பு தூக்கி அந்த மனுஷன் மேலே அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கோ எனக்கோ இல்லை யாருக்கோ நடந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அரவிந்த். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Zomato இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஆனால் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அது ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வீடியோவில். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சைடில் நடந்திருக்கு. நடந்த அன்னைக்கு நாளே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. ஸோ பார்த்தேன். அந்த லேடி பேசுனது பார்த்திங்கன்னா அந்தளவு உண்மை இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் அந்த லேடிக்கு இன்ஸ்டாகிராமில் 10,000 ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? எதுக்காக இதை நான் மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு முகம், அதாவது ஒரு சைடு மட்டுமே ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு அந்த Zomatoவில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாவம் அந்த அண்ணன். அந்த அண்ணனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போது 4-5 நாள் கழித்து அவங்கள பெயிலில் வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்கிட்ட ஒரு நடந்ததை கேட்டுட்டு அவரு சைடு இப்போ நியாயம் இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. நாளே அது தெரியலையா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எதுக்காக அப்படின்னா, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் மனசாட்சியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ Zomato ஆளுங்க பார்த்திங்க அப்படின்னா ராவு பகல் பாராமல் நிறைய பேருக்கு Zomatoன்னு இல்லைங்க, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க நிறையா கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் நான் நிறைய என் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பீயிங் அ பைக்கர் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். நம்ம லாங் ரைடு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு இல்லை, நிறையா மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்லி கீழே நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஐயோ பார்த்து போங்க ப்ரோ, என்னாச்சு ப்ரோ, இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ அக்கறையாக கமெண்ட் பண்ணுறீங்க? அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்னொரு இதுவும் யோசிச்சு பார்த்துருக்கணும். Zomatoவாக இருக்கட்டும், இல்லை ஸ்விக்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஒரே ஒரு நாள் நீங்கள் ஏதாவது சிட்டி சைடு இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் கண்கூட பார்த்துருக்கேங்க. நல்ல டிராஃபிக் இருக்கும், வண்டி நகரவே முடியாது. ஆனால் Zomato ஆளுங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நவுருங்கன்னு சொல்லிட்டு வண்டி ஓடிட்டு போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த ஒரு ஆப்பில் போட்டுருவாங்க 30 minutes or 45 minutes போட்டு ஃபுட் டெலிவரி இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வரல அப்படின்னா நாங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க போடுறது காரணம் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டி சைடில் போகும்போது டிராஃபிக் எக்கச்சக்கமாக டிராஃபிக் இருக்கும், ஏதாவது போலீஸ் ப்ராப்ளம் இருக்கும். நான் போலீஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். Zomato, அதாவது அந்த Zomatoனே வருது எனக்கு வாயில். சரி ஓகே, அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அவங்கள பிடிச்சி அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அது இல்லை இது இல்லைன்னு கேட்பாங்க. சில இடத்துல நானே என் கூட பார்த்துருக்கேன். இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க ஒன் வேல போவாங்க. எதுக்காக? டைமிங்குள்ளே போய் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பெட்ரோல் சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு இன்சிடென்ட்ங்க. ஒரு லேடி, அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டேசா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பியூட்டி இன்ஃப்ளூயன்சராம். அந்த பியூட்டி இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க போல இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது போல இருக்குது. பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டியில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த சிட்டியில் அந்த மனுஷன் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. லேட் ஆனவனையும் இவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அதுக்கப்புறம் வாக்குவாதம் நடந்து ஒரு கட்டத்தில் இந்த லேடி செருப்பு தூக்கி அந்த மனுஷன் மேலே அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கோ எனக்கோ இல்லை யாருக்கோ நடந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஏங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்களோ இல்லை குரியர் டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்களும் மனசு தாங்க, அவங்களுக்கும் தன்மானம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அதுக்காக சொல்லிட்டு நான் காசு கொடுக்கன்றதுக்காக உன்னை நாய் மாதிரி இது பண்ணால் உனக்கு எப்படி மனசு இதாகும்? அந்த மனுஷன் இத்தனைக்கும் ஒன்றும் பண்ணல. இல்லை மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க மேடம். ஆப்வியஸ்லி அப்படி தாங்க சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க மேடம், எனக்கு ஜாபில் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும், ப்ளீஸ் மேடம், இது டிராஃபிக் ஆகிடுச்சு, ரோட்டில் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லேடி அதெல்லாம் எதுவுமே கேட்காம கேட்ட வாரத்தில் பேசியிருக்கு போல இருக்குது, ஹார்ஸாக திட்டிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் ஒரே வார்த்தையில். சரி ஓகே நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மனுஷங்கிட்ட இது பண்ணிவிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஸ்விக்கிக்காரன் உனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி வைக்க போகிறான். அதை விட்டுட்டு திட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யார்? நீ திட்டிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ நீ யாருக்கும் நானாக இருக்கட்டும் யாருமே திட்டிக்க கூடாது. அவங்க திட்டி அவங்கள செருப்பு தூக்கி அடித்து அவங்க செருப்பு தூக்கி அடிக்கும்போது அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா தற்காப்புக்காக நம்ம
யாருனாச்சும் ஒன்று இப்படி ஓங்க வந்தால் நமக்கு வந்து கை இப்படி ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு இப்படி கை இப்படி ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. அவங்க கையை வந்து தடுத்துருக்காங்க. அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி அவங்க கையில் ஏதோ மோதிரம் போட்டிருக்காங்க போல இருக்குது. மோதிரம் வந்து இங்கே பட்டு இதாகிடுச்சு. அந்த லேடி கையை பாருங்கள், நிறைய வந்து இந்த பிக்சர் போடுற பாருங்க, கையில் வந்து பார்த்தீங்கன்னா நகமே வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஸோ நகம் பட்டுச்சா இல்லை மோதிரம் பட்டுச்சான்னு தெரியல, ஏதோ பட்டு இங்கே லைட்டாக வந்து ப்ளீட் ஆகிட்டுது. அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி போட்டாங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு, என்ன ஸ்டோரி போட்டிருந்தார் அப்படின்னா, அந்த லேடியோட ப்ரொஃபைலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாரு. அன்னைக்கு ஒரே நாளில் அந்த லேடிக்கு வந்து 10,000 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஒரே நாள். அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சோ தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பொண்ணு என்ன கெட்டதாக இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்தளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. அதுக்கப்புறமேட்டு நேற்றுக்கு 5வது நாளோ 6வது நாளோ அந்த இன்சிடென்ட் நடந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்கள வந்து Zomato வேலையை விட்டு தூக்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவரை போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து பெயில் வந்திருக்காப்புல. பெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு போயிட்டு அவங்கள வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம் தெரியல எனக்கு உண்மையாக. பேட்டி எடுத்து அவர் பக்கத்துக்கு நியாயத்தை கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்கோம், முத நாளே கேட்டுக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அவங்க முத நாளே வந்து 2 பக்கமும் வந்து ஒரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் யாருமே வந்து பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கத்தை வந்து நியாயத்தை கேட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து பிளைண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க. இப்போ வந்து ஜெயிலேருந்து பெயில் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமேட்டு மனுஷன் பாவங்க அழுதுகிட்டு பேட்டி விடுறாரு. இன்னொரு விஷயம், நான் நிறையா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். நாங்கள் வந்து வீட்டில் எப்போயாச்சும் நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலோ இல்லை வந்து நைட்டு வந்து மேபி டயர்டாக இருந்தாலோ நாங்கள் வந்து சமைக்க மாட்டோம் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிருந்து ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணும்போது வந்து கொடுத்துட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஒன்றே தான் கேட்பாங்க, சார் கொஞ்சம் ரேட்டிங் கொஞ்சம் கொடுங்க சார், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ரேட்டிங் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்வாங்க. உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ ஆர்டர் பண்ண வேல்யூக்குண்டான காசை நம்ம கொடுப்போம். அவங்க வந்து சார் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்வாங்க. லேட்டாக வச்சுக்கோங்க சார், கொஞ்சம் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து ரேட்டிங் கொடுங்க சார். அவங்களுக்கு வந்து அவ்வளோதாங்க. இதே மாதிரி அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஒரு Zomatoவோ இல்லை வந்து ஸ்விக்கியோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மிஞ்சி போனால் 10,000 15,000, ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் விற்கிற எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ பொருள் விற்றினா பொருளுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இன்சென்டிவ்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மேபி பாயிண்ட்ஸ் ஏறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ரேட்டிங்கை வச்சு தான் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நான் வந்து டாமினோஸில் பார்த்துருக்கேன். ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதில் வந்து 5 ஸ்டார் 4 ஸ்டார்னு போட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ கீழே அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்குற அந்த ஒரு ஆளுங்களுக்கு இருக்கிற ஒரு இது. இன்றைக்கி இந்த லேடியோட ப்ரொஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா 64,000 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வந்து நெகட்டிவாக பண்ணி பொய்யா வந்து ஒரு குற்றச்சாட்டை பண்ணி அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்துருக்கு. ஆஸ் அ பைக்கர் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுடைய கஷ்டம் வந்து எங்களுக்கும் தெரியுங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இதை ஸ்டெப் எடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இனிமேலாவது நீங்களோ இல்லை நானோ மேபி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக்கோ அது எதோ இருக்குது. நம்ம கண்டிப்பாக பசியில் இருப்போம். பசியில் இருக்கும்போது கோவம் தலைக்கு மேலே வரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கோவத்தை அவங்க மேலே காட்டாதீங்க. எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ வந்து ஒரு நியாயம் கிடையாது. அதுக்கு வந்து உரிமை கிடையாது. அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறோமோ எடுத்துக்கிட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ். யாராச்சும் வந்து பிஹேவியர் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அந்த மாதிரி தான் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் மனுஷன் தான், கஷ்டப்பட்டு ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வரணும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எங்கே வந்து குழி தோண்டி வச்சு டேக் டைவர்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் கண்ண மூடித்தனமாக அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து தப்புங்க. என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேடி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த லேடியோட ப்ரொஃபைலில் போயிட்டு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட்டை வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லது பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பொய்யா பண்ணுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது என்ன கேட்டால் வந்து ஒரு நியாயமே கிடையாது. நான் வந்து இவங்களுடைய இந்த லேடியோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன். இவங்களை பார்த்து இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ தட் அவங்களுடைய ஆக்ஷன் அவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பண்ணாலும் அட்வைஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது. அந்த மனுஷன் அழுதுட்டுருக்காரு. அவங்கள அப்பா இல்லை போல இருக்குது. அம்மாவுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு கனடாவில் பேசி அழுதுட்டுருக்காப்புல. எதுக்குங்க அந்த பாவம்?
யாரோ ஒருத்தன் அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வந்து காசு வந்துட போகுது. வந்து நான்லாம் ட்ரிப்பு போயிட்டு வரும்போது நைட்டு ஒரு மணி 1:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன். அந்த டைமில் ரோட்டில் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து அடித்து பிடிச்சி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நடுராத்திரியெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. எதுக்காக? உங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு, எனக்கு சோறு கொடுக்கறதுக்காக தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுக்கு வந்து அது வந்து சிச்சுவேஷன் தங்குது அந்த மாதிரி ஆகும். அதுக்காக அவங்கள போயிட்டு நம்ம தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னுடைய இதிலிருந்து அவங்க வந்து ஒரு பாவம். ஜொமேட்டோவுக்கும் வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து டேக் பண்ண முடியும்னா டேக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சொல்ல ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேலையை திருப்பி கொடுங்க. அந்த மனுஷன் அழுதுட்டு கேட்டது ஒரே விட தான் மறுபடியும் எனக்கு வேலையை திருப்பி கொடுங்கன்னு தான். ஏன்னா எந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா எனக்குன்னு சொல்கிறத விட நமக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1008 கமிட்மெண்ட் இருக்கும், 1008 இஎம்ஐஸ் போய்கிட்டு இருக்கும் லைஃப்பில். மிடில் கிளாஸு ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, லோ கிளாஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. யாரையுமே வந்து வயிற்றுலிச்சு சம்பாதிக்கல. ஸோ அது மட்டும் என்னால் சொல்லிக்க முடியும். தயவு செஞ்சு அவங்கள வந்து அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஹார்ஸாக பண்ணாதீங்க. பாவங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்ங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ. ದಯವಿಟ್ಟು ನಾನು ಯಾರ ಮೇಲೂ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡೋಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಾನು ನನ್ನ ಜೀವನ ಮುಂದೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕೇಸಿಂದ ಆಚೆ ಬರಬೇಕು, ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು.